சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரையிலும் மற்றும் 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:21 மணி வரையிலும் திரையோதசி, அதற்கு பின்பு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 12:07 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:07 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று நாள் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு விதமான மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முக்கால்வாசி எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் இல்லைன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது யாராவது நம்மளுடைய டைமை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரும். ஸோ சந்திராஷ்டமம் அப்படின்னாலே அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா ஒன்று குடும்பத்தில் இருக்கிறவங்களால நமக்கு கோபம் வரும், இல்லை வெளியிலேருந்து வர்றவங்களால இருக்கும். இதை ரெண்டையும் அவாய்ட் பண்ணால் இன்றைக்கி நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணம் நீங்கள் மேற்கொள்ளலாம். சந்திரனும் 8ஆம் இடத்துல இருக்குது, அதனால் சிவன் ஆலயம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 7ஆம் இடத்துல சந்திரன், ஒரு 3 நாளாக சந்திரன் நமக்கு அங்கேயே தான் இருக்கார். ஸோ சந்திரனும் செவ்வாயும் பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு காதல் வாழ்க்கையெல்லாம் திருப்திகரமாக இருக்கும். வீட்டில் திருமண பேச்செல்லாம் பேசலாம். இதெல்லாம் முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறது, இல்லை ஒரு சிலரெல்லாம் மேட்ரிமனியில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கெலாம் நல்ல நாள் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கும்போது சில பர்சனல் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணலாம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் பெண் வீட்டில் போய் கேட்குறது, மாப்பிள்ளை வீட்டில் போய் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரியான சுப காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். மற்றவங்க இதெல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கு இந்த கமிட்மெண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு டேக்லைனில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சுப காரியங்களில் ஒன்று உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள், இல்லை மற்றவங்களுக்கு உதவியாக இருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். ஒரு சில நாட்கள் இன்றைக்கி எல்லாருமே வேலையில் ரொம்ப என்க்ராஸ்டாக இருக்குமா. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு மீ டைம் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அந்த மீ டைம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்றுமே வேலை இல்லைங்க, நான் சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நம்ம என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? வீட்டில் வேலை இருக்குது, பிள்ளைங்க வேலை இருக்குது, இந்த மாதிரி தானே சொல்கிறோம். இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களை நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஐயோ சண்டே நல்ல வெட்டியாக உட்காந்துருந்தேன் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டைம் இருக்கும் உங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு. உருப்படியாக நம்ம ஏதாவது ஒரு 4-5 வேலையை பார்க்கலாம். அதில் கோவிலுக்கு போகிற ஆசை இருக்கிறவங்க இன்றைய நாளில் ஒரு நல்ல மகாவிஷ்ணு ஆலயமாக பார்த்து போங்க. கருடனுக்கு இன்றைக்கி விளக்கேற்றுங்க மிதுன ராசிக்காரர்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல பரிகாரமாகும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் நீச்சமாக இருக்கான். ஒன்று உங்கள் பிள்ளைங்களோட சண்டை போடுவீங்க, இல்லை வாக்குவாதம் எல்லாம் வரும், இல்லைன்னா நமக்கு பிள்ளைகளை நினைத்து கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. 2ல் கேத்து 8ல் ராகு. தேவையில்லாத சண்டையோ அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருமே வீட்டில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவோம். அதனால் காலையிலேயே ஒரு மனஸ்தாபத்தோடு சண்டை போடும்போது அந்த நாள் முழுவதும் அதிலேயே போகும். ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காமல் இருந்தாலே இந்த நாள் நல்ல நாள் தான். இன்றைக்கி ஒரு சில தான தர்மங்கள் நம்ம பண்ணலாம். இந்த கடகராசிக்காரர்கள் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இல்லை நல்ல ஒரு பசுமாட்டுக்கு போயிட்டு தவிடு வாங்கி கொடுக்கறதோ, கோதுமை கொடுக்கறதோ, இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது சில கிரகத்துக்கு அது பரிகாரமாக அமையுது. அதே போல் நம்மளுடைய மனசில் நிறைய சஞ்சலங்கள் எல்லாம் இருக்கும். அந்த சஞ்சலங்கள்லாம் தீர்றதுக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும் பொழுது ஒரு மன அமைதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று அந்த சூரியன் நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு நல்ல நாளாக இருக்கும். சிறு தொழில் செய்கிறவங்களுக்குமே நல்ல லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். இருந்தாலும் ராசியில் கேது இருக்கார், அஷ்டமத்தில் சனி இருக்கார். இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மனதை நமக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய சம்பவங்களை ஏற்படுத்தலாம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி, அதுவும் இப்போல்லாம் ஒரு வார் டைமு,
சில பேருக்கு வேலை கிடைக்காம இருக்குது, இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். ஸோ நமக்கு நீங்கள் சொல்லலாம், நம்ம வீட்டில் இருந்தாலும்ப்பா நம்ம பிரச்சனை நம்மளை விடுதா பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி உங்கள் பிரச்சனை இல்லாட்டாலும் நீங்கள் ஊர் பிரச்சனையை பார்க்குற நிலைமை வரலாம். நீங்கள் பொது சேவையிலலாம் ஈடுபடுவீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த உங்கள் தெருவில் களத்தில் இறங்கி சண்டை போடுறது, இல்லைன்னா சில பேரெல்லாம் நம்ம ஓடி போய் திருடனை பிடிக்கிறது, மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான உபகாரங்கள் செய்கிறது, இதில் ஏதாவது ஒன்று செஞ்சு உங்களுக்கு அதில் பெருமையும் கிடைக்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா பொழுது போகும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. ஏதாவது முடிஞ்சதுன்னா ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நிறைய வேலைகள் இருக்கும். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சூரியனோட. நமக்கு சந்திரனும் இன்றைக்கி 3ஆம் இடத்துல இருக்காங்க. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் உடைய நமக்கு குரு லாபத்தில் இருக்கார்ல, அது ஒன்றே போகிறோம், நமக்கு எல்லா விஷயத்துலேயும் நன்மைகள் கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் நல்லா ஒரு பிளானிங் பண்ணலாங்க. இன்றைக்கி உங்களுடைய வேலைகளை எல்லாமே பிளான் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான நாள். ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் போட்டுக்கிறது, வர இருக்கிற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறது, ஏதாவது வியாபாரம் பண்ணணுமா, தொழில் பண்ணணுமா, அது கூட்டு தொழிலாக பண்ணலாமா, தனியாக பண்ணலாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவுமே சிறப்பான நாள். கொஞ்சம் நமக்கு வயசாகிடுச்சுன்னா பிள்ளைங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ என் பசங்களை நான் சொல்கிற எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருக்கும். இன்றைக்கி பேசி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு சண்டே ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது ஒரு தான தர்மம் பண்ணலாம் நமக்கும் தோணும் இல்லையா? பசுமாட்டுக்கு போய் இன்றைக்கி அருகம்புல் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பசுமாடுகளுக்கு உணவளிக்கிறது இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நண்பர்களால் பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சும்மா இல்லாட்டா கூட இப்போல்லாம் வீட்டுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு கால் பண்ணாலே போகிறோம். அதுவும் வாட்ஸ்அப் காலில் குரூப் கால்லாம் வேறு இருக்குது. ஒரு குரூப் வீடியோ காலெல்லாம் பேசி நல்லா இருக்கிற குடும்பத்தில் ஒரு சிலர் குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நண்பர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் நம்ம அது கவனமாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன கிரகம் உங்களுக்கு சரியில்லை? 2ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்கார், 2 கூடைய செவ்வாய் 8ல் இருக்கார். ஸோ குடும்பத்தில் குழப்பம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நமக்கு 10ஆம் இடத்துல வேறு குரு இருக்காரா, அதனால் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு சண்டே நீங்கள் அலுவலக நண்பர்களை சந்திக்கிறதோ இல்லை அவங்களிடத்தில் பேசுவதோ கண்டிப்பாக அவங்களால உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ஏதாவது ஒரு குழப்பம் என்பது வரும். அதனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டோன்னா சண்டே நிம்மதியாக இருக்கலாம். கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இன்றைக்கி விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. துலாம் ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி மனசில் நிறைய சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் இந்த சந்திரன் நீச்சமாக இருக்கார் இல்லையா? ஸோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் மனசில் ஏதோ ஒரு கவலை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் இன்றைய நாளில் புதுசாக யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உங்கள் குடும்ப விஷயத்தை பகிராமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் சூரியன். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சண்டை வரும். ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போயிருக்கீங்களா, அவங்களாலேயும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளப்பா இவங்க எப்படி அந்யோன்யமாக இருக்காங்க, எப்படி சந்தோஷமாக இருக்காங்க, இதை பிரிக்கிறதுக்குன்னே யாராவது 2 பேர் இருப்பாங்க. அதனால் ரொம்ப நெருங்கிய நண்பர்களிடத்தில் சொந்த வாழ்க்கையை பேசாமல் இருப்பது நல்லது. இல்லை அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்காமலும் நீங்கள் இருக்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த ஒரு சில நட்புகள் முறிவடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே அலைச்சல் நிறையா இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரனால் கொஞ்சம் தூக்கம் இருக்காது. ஏதாவது ஒரு சில காரணங்கள் நமக்கு தாய் தந்தை உடல் ஆரோக்கியம், இல்லை நம்மளுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனை, திருமண விஷயங்கள், குழந்தை பாக்கியம், இப்படி பல குழப்பங்கள் நம்ம மனதளவில் நமக்கு நிறையா ஒரு சில சந்தோஷங்களுக்கு குறைவை கொடுக்கலாம். அதனால் இன்றைக்கி மற்றவர்களை நினைப்பதை விட்டுவிட்டு நம்மளை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று. சிவன் ஆலய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப சிறந்தது. 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனாலையும் காலையில் போய் நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றலாம். மகர ராசி அன்பர்களுக்கு லாபத்தில் சந்திரன், 7ல் குரு, அட்டகாசமான நாள்.
ஒரு சில நாளெல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம்ப்பா எனக்கு கூட ஒரு நல்ல நாள் வராதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி தான் மகர ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே நல்ல நாள். இன்றைக்கி சண்டே தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆஃபீஸ் வேலையாக நான் ஒரு மெயில் போடணும், அப்போ தான் என் பாஸுக்கு கொஞ்சம் அது உரைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? இன்றைக்கி நீங்கள் களத்தில் இறங்கலாம், தாராளமாக உங்கள் பாஸ்க்கு நம்ம மெசேஜ் போடலாம், கால் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளோடையும் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகவும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனக்குறை தீரும். நம்ம ஒரு சில நாட்களில் ஐயோ இன்றைக்கி எனக்கு இந்த செய்தி வந்துடுமா, நாளைக்கு வந்துடுமா, இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு ஒரு வீசாக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை வேலை கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் ஒரு நல்ல வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள், பண விவகாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சேரும். கடன் தீர்றதுக்கு ரொம்ப நாளாக நானும் பார்க்குறேன், எனக்கு வழி கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அந்த வழி பிறக்கிறதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 பேருக்கு இன்றைக்கி அன்னதானம் பண்ணாலும் நல்லது தான். உங்களுக்கு எது விருப்பமோ அதை இன்றைக்கி தேர்ந்தெடுக்கலாம் கும்பராசி அன்பர்கள். மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாளாக நம்ம யோசிப்போம், இந்த வேலை முடிக்கணும், அந்த வேலை முடிக்கணும்னு, கடைசியில் எதையுமே முடிக்காமல் இருக்கோம் இல்லையா? ஒரு சில நாளில் நம்மளை நினச்சிப்போம், அப்போ இன்றைக்கி நம்ம பேய் மாதிரி வேலை செய்கிறோமே அப்படின்னு. மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அப்படி தான். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான்ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுவீங்க. இன்றைக்கி குரு சந்திரன் பார்வை, அதனால் கஜகேஸ்ரீ யோகம் இருக்கக்கூடிய நாள் மீனராசி அன்பர்களுக்கு. உங்கள் பசங்களும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ ஒரு குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஜென்மச்சனியில் இருக்கிற நீங்கள் தான் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. அது அப்பப்போ நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும். ஒரு தன்னம்பிக்கை குறையுது அப்படின்னாலே கூட இருக்கிறவங்க தான் நமக்கு அதை ஒரு பெரிய பூஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இன்றைக்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி பூஸ்டர்ஸாக இருப்பாங்க. மீனராசி நேயர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். குறிப்பாக பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போங்க. நல்ல மனசு நிம்மதியோடு அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.